வேற லெவல் இருக்கு. இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க இத பார்த்தே ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நல்ல வெயில் இந்த இடம். ஆனா அவ்வளோ கூலிங்கா காத்தடிக்கும். 3 இத நீங்க பார்க்கலாம் இங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தீவு அங்கிட்டு. ஆப்போசிட்ல பார்த்துட்டீங்கன்னா சிட்டி. இங்கிட்டு பார்த்துட்டீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு மீனவர்கள் அவங்க மீன் பிடிக்கிறது, அவங்களோட வாழ்வு முறை இதில ஃபுல்லா அப்படிங்கிட்டு இருக்கு. இந்த 3 இடமும் நீங்க செம்ம என்ஜாய் பண்ணலாம். நாங்க அங்க போனோம். சரியா வந்துட்டு அங்க சவுண்ட் அதிகமா இருக்கிறதுனால, எங்களால அங்க வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நாங்க இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடும் ஓரளவு காத்து தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க வந்து காட்டுறோம் பாருங்க. பசங்கலாம் செம்ம வைப்ல இருக்கானுங்க. ஃபுல்லா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, போறது, வர்றது எல்லாமே வந்துட்டு. என்ன இவங்கள கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ரத்தமா எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப ஸ்பீடா இருக்கானுங்க. பாயிறானுங்க. எல்லா வேலையும் பண்றானுங்க. எந்த நேரத்துல எப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஒவ்வொரு மூட்ல இருக்கானுங்க. இப்ப இந்த மூட்ல இருக்கானுங்க. இதை பாருங்க. வெல்கம் கைஸ். வணக்கம்டா புள்ள. வணக்கம்டா புள்ள. கடற்கரையில இருந்து ஒரு இந்தியா பிளாக் வச்சு ஒரு கப்பல் போகுது பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. ஆனா வந்து என்னன்னா இங்க வந்து மூணு பார்ட் நிலம் மாதிரி இருக்கு. ஏண்டா ஒண்ணு வந்துட்டு தீவு மாதிரி இருக்கு. ஒண்ணு சிட்டி வேற தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு ஃபுல்லா போட்டா இருக்கு. ஃபுல்லா மீனவர்கள் வாழ்றது அது மாதிரிதான் இருக்கு. ஆனா செம்ம என்ஜாய் பண்றாங்கடா லைஃப் ஒண்ணு. ஆனா கஷ்டமும் இருக்கு அவங்களுக்கு, சந்தோஷமும் அதிகமா அந்த நேரத்துல. பாத்தீங்களா இல்லையா, போட்லயே சமைச்சுக்கிறாங்க. போட்ல சமைச்சுக்கிறாங்க, குளிக்கிறாங்க. பாத்ரூம் இருக்கு. A to Z உள்ளே இருக்கு. வெஸ்டர்ன் இருக்கு, இந்தியன் இருக்கு, ரெண்டுமே இருக்கு பாத்ரூம்லாம். பேசாம நம்ம கப்பல்காரனா போயிடலாம். இல்ல காஸ்டியூம் என்னன்ற ஒரு பனியனும் ஒரு லுங்கி தான். வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு பாக்ஸர் அவனை போட்டுட்டு வேலையை போய் கடல்ல இறங்கிடுறது. அவ்வளவுதான். யாரு தெரிஞ்சு மீன் பிடிக்க போனா அது பெரிய பெரிய போட்டை பொறுத்து இருக்குடா. சின்ன போட்லாம் வந்துட்டு ஒரு நாள் போயிட்டு வந்துடும். சிலதெல்லாம் ஒரு வாரம் ஸ்டோரேஜ் இருக்கும், சிலதெல்லாம் ஒரு மாசம் ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரி இருக்கு மீன். 3 ஸ்டோரேஜ் இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஐஸ் எடுத்துட்டு போவாங்க, ஒரு மாசத்துக்கு ஐஸ் எடுத்துட்டு போவாங்க. கெப்பாசிட்டி இருக்குல்ல, டேங்க்கு கீழே வந்து உனக்கு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி போறப்ப பார்த்தீங்கன்னா டீசல் நிறைய எடுத்துட்டு போனாங்க. பாதியில் நின்று போச்சுன்னா பெட்ரோல் பங்கா இருக்கு அங்க போடுறதுக்கு. அவ்வளவுதான், ஆடி வந்துட்டு இருக்க வேண்டியது. அது எங்கேயா கூட்டு போயிட்டு இருக்கோம். அந்தமானு கிட்டமானு. ஆனா உண்மையிலா ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடி பிடிச்ச இருக்கும். சமைச்சிட்டு தூக்கி போட்டுட்டு அதுல ஏகப்பட்ட குறைய சொல்றோம். ஆனா அந்த ஒரு மீனை பிடிக்கிற கூட அவன் படுற பாடு. எத்தனை அடி ஆழத்துல இருக்கிற மீனை எந்த நம்பிக்கையில வலைய போட்டு அவன் மேல ஏத்துறான். அதே மாதிரி அவங்க வந்து சேர்க்கிற வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். மீனவர் வாழ்க்கையும் கஷ்டம்தான். ஆனா ஜாலி. அது இல்லாம வலைய சிக்காம இது ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்கல்ல போட்ட போட்டு. அதனால வந்துட்டு எல்லா ஊர்லயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். எல்லா குரூப்லயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஏன் நம்ம குரூப்லயே இல்லையா? அந்த மாதிரிதான். யாரு நம்ம குரூப்ல எல்லாமே நல்லவன் சொன்னடா. நண்டு இருக்கு, மீன் இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், கிடைக்கும். கண்ணூர் வந்துட்டு உண்மையிலே நல்லா வந்து செலக்டடா நீங்க போனீங்கன்னா ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சும்மா அந்த லோக்கல் கைடு மற்றவங்க எல்லாம் கூட்டு போகலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அதிக கம்மியா வந்துட்டு இடத்த காமிச்சிட்டு வேலையை முடிச்சிருவானுங்க. சும்மா சந்து பொந்து இது மாதிரிலாம் நீங்க வந்து நீங்களா சூஸ் பண்ணிட்டு போனீங்க. கூட்டு போவாங்க, சந்து பொந்து அப்படிலாம் கூட்டு போய் வேலையை முடிச்சிருவானுங்க. நீங்களா மேப் பார்த்து உண்மையிலேயே நாங்க அங்க வந்துட்டு கைடுக்கே தெரியாத சில இடத்துக்கு தான் நாங்க மேப் போட்டே போனோமே. நாங்க மேப்ல பார்த்தா போனோம். அது இல்லாம தம்பிங்க எல்லாமே ஆட்கள் கண்டுபிடிச்சானுங்க மேப்ல. அதனால போய் ஷூட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்பதான் ஒரு போட்டு போனுச்சு, இன்னொரு போட்டு. இந்தியா பிளாக் இருக்கு உள்ள ஒவ்வொருத்தனும் ராஜன் தான் எனக்கு தெரிஞ்சு. ராஜன் மாதிரியே வாழ்றானுங்க. பந்தாங்க பாரு, முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு போறாங்க பாரு. ராஜன் மாதிரியே தான் போறாங்க வராங்க. இங்க இருக்காரு பாருங்க ராஜன். தெரிஞ்சிருந்தா ஒரு மூஞ்சி குச்சி ஒரு எதுக்கு நான் மீன் பிடிக்கவா எடுத்துட்டு வந்துருக்கலாம். கையிலே பிடிப்பான் ப்ரோ. யார் பிடிப்பா? நண்டெல்லாம் நண்டு பிடிக்கலாம்டா. மீன் பிடிக்கிறத சொல்றேன். மீனே பிடிச்சிருக்கான் பாரு. அங்க பேர் தூண்டி போட்டுட்டு இருக்காங்க பாரு. அவ்வளவு பேரு. சஞ்சய் ஒண்ணு சஞ்சய் வந்து கையில கட்டி உள்ள தூக்கி கொக்கி மாதிரி உள்ள நீ போய் மீனை பிடிச்சது மேல கொடுக்க. இந்த தொப்பியை தூக்கி போட்டோன்னு எதுக்கே வரும் மீன். ஒரு கிளிப் மாட்டி சக்கத்தையா இருக்குடா. நம்மளால போக முடியுமா? கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நான் தான் கேட்டேனே, ஏதோ லெட்டர் வாங்கணுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. இந்திய கொடிய படுறா எப்படி பறக்குதுன்னு. அடாடாடா என்ன அழகுடா. பார்டர் கிட்ட போவாங்களோ இந்தியா கொடி எதுக்கு என்ஜாய் பண்றாங்க பாரு. காத்து அப்படி இருக்கும்டாங்க, வெயில் தெரியாதுடா. இங்கே நமக்கு அந்த அளவுக்கு வெயில் தெரியல. குட்டி ஒண்டா ஒண்ணு நிக்குது பாரு. அடுத்தங்கடா போட்டு போமா இல்ல எப்படி?
கோட்டெல்லாம் போனா அவிஞ்சிரும். ஒரு குளிக்கிற இடம் ஒண்ணு இருக்கு. குளிக்கிற இடமா? அப்பனா கண்டிப்பா போயிடலாம். ஏன்னா போய் அடிக்கிற வெயிலுக்கு உள்ள தண்ணியில இறங்கிட்டோம்னு இல்ல ஜில்லு ஜில்லுன்னு இறங்கி குளிச்சாதான் சரிப்பட்டு வரும். யானை என்ன பண்ணும்? வெயில் அடிச்சா தண்ணியிலேயே தான் மிதக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம குளிக்கிற தண்ணியில மிதக்க போறோம். நான் தண்ணியில மிதக்கட்டானே கேமராமேன் மாதிரி வேற தண்ணியில மிதக்காம நம்ம வந்து குடிக்கிற தண்ணியில மிதக்க போறோம். நம்ம குளிக்க போறோம். இப்ப கேமரா எடுத்த வீடியோ எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். ஆமா, அந்த கிளிப்ப நாங்க இதுல சேர்க்கிறோம். கேமராமேன் டான்ஸ் முடிஞ்சு சேர்க்கலாம். எடிட்டர் கேமராமேனுக்கு கேவலமான ஒரு கிளிப்பிங் இருந்தா எடுத்ததுல ஆட் பண்ணிரு. காட்ட முடியாது. ரொம்ப வந்துட்டு மன உளைச்சல் ஆயிருவீங்க. குழந்தைங்க எல்லாம் பயந்துரும். ஏன் அப்படின்னா இல்ல அது எப்படின்னா காந்தாரி, அப்புறமேட்டு பேய் பிடிச்சது, சாமி வந்தது, மொத்த உருவமா சேர்ந்துட்டு வாய் முட்டி இவ்வளவு பெருசுக்கு பொழந்துருச்சு. கை பாத்தீங்கன்னா பரலோகத்தை கூப்பிடுது. என்னதான் இருந்தாலும் அழகா சமாதானப்படுத்துவாரு. யாரு? ஆமா ஆமா அண்ணே, நான் வந்து ஒரு மனசை கஷ்டப்படுத்திட்டேன். சாரில அவருக்கு கட்டி பிடிச்சிட்டு நான் மன்னிப்பு கேட்டா அவர் சரியா போயிருவாரு. எங்க ஒண்ணு நடிதான்னு தான் சொன்னேன். கட்டில உடைக்கிறான், கைய குத்துறான். அவனை சமாதானப்படுத்துறானா? என்ன என் போன் இல்ல என்னன்ற பண்ணி என்னங்கிறான். ஏய் சமாதானப்படுத்துறான். கேமராமேன் டான்ஸ் அவனுக்கு தெரியாம பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கையில சாவி எடுத்து கொடுத்துருவான். அவ்வளவுதான். ஏன்னா ஜன்னி வந்த மாதிரி இருக்கும், காக்கா வலிப்பு வந்த மாதிரி இருக்கும். அது வந்துட்டு குளிக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேமராமேனே தெரியாது அந்த அளவுக்கு குளிப்பான். அவர் குளிக்கிறத நீங்க பாத்தீங்க. ஏன் நம்ம ஆடிட்டு இருந்தப்ப குளிச்சிட்டு இருந்தால முழுக்கு முழுக்கு டொலுக்கு டொலுக்குன்னு பாத்ரூம்லயா? வெளியே ஓப்பன்ல தான். ஓப்பன்ல குளிச்சாரா? ஓப்பன்ல குளிச்சான்ல அங்க எங்க? கடற்கரையில. அந்த கிளிப்பிங் கூட இருக்கு எடிட்டர். மங்கி டான்ஸ் ஆடிங்களா சொல்லியா? கண்ணூர் ஷூட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஜோராவில் தான் வரைக்கும் நாங்கள் போக விரும்பலை. அந்த பேய் வீட்டில் ஓஜா போர்டு போட்டதில் வந்து யாருக்கும் உடம்பு ஒன்றும் சரியில்லை. எல்லாத்துக்கும் ஒரே காய்ச்சல், தலைவலி, வாந்தியாக இருக்குது. நம்ம சஞ்சய்க்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் இப்போதைக்கு. போயிட்டு அவனை ஊசியை போட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதனால் இதோட அந்த சீரியஸாக முடிச்சுக்க போகிறோம். அவனுக்கு ஊசி போடுறதெல்லாம் பார்ப்போம், உள்ளே போயிட்டு பார்ப்போம். அவ்வளோதான், உட்காந்துருக்கான். இன்னும் ஒரு ஊசியை போடணும். ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். வந்துட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரியல. இங்கே போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே உள்ளே போனாங்க, வெளியே வந்தாங்க. உள்ளுக்குள்ளே வேணா ஊசி வேணா மாட்டு ஊசி இருக்கிறவங்க இழுத்துக்காக பெருசு பெருசாக. இப்போ கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கானுங்க. போய் ஒரு சீட்டில் உட்காருங்க, உங்களை பார்த்து ஆள் வருவாங்கன்ட்டு. அதனால் வந்து உட்காந்துருக்கோம். ஊசி போடுறதுக்கே பெட்டுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பிளாகுக்கு வந்த காசு ஒரு ஊசிக்கு செலவாயிரும்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். வயலுக்கு வேறு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது. அவனும் ரொம்ப தோண்டுக்கிட்டே இருக்கான். ட்ரெயின் வேறு மணி ஆயிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்னன்றது தெரியல. இதுதான் லான்ச் போடுறது, இதுதான் வந்து எடுக்கணும் சொல்கிறது. இந்த எக்ஸ்ரே ரூமு, மெடிசன் ரூமு, இது டாக்டர் ரூமு வெயிட் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது சஞ்சய். என்ன பண்ணுது சொல்லு, என்ன பண்ணுது? என் மூச்சு காற்று வீடை வந்து ஹெட்ஸோன்ல இருக்காங்க. ஒரு சின்ன காய்ச்சலுக்கு அட்மிட் பண்ணணும், சம்மரி என்னென்னமோ சொல்றாங்க. ட்ரெயினை விட்டுருவோம் போட்டுருக்கு. ட்ரெயின் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ அவன் நல்லபடியாக வெளியே விட்டாங்க போதும். இப்போ A few moments later. வந்துட்டு காரை வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், காரை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. காரையும் ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம குட்டி பையனும் உட்காந்துருக்கான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆட்டோ வந்துருச்சோ? ஆட்டோ வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம். டிக்கெட் எதுவும் ஏன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் லைனில் தான் நிற்கணும் டிக்கெட்டுக்கு. டிக்கெட் சொல்லிட்டே இல்லையா?
ஸ்கேன் இருக்கா? என்ன ட்ரெயினுக்கு? ஈரோடா? சஞ்சய் உண்மையிலே கண்ணூர் வந்துட்டு ஒரு ஜாலியும் இருக்கு, ஒரு திகிலும் இருக்கு. ரெண்டு கலந்ததுதான் அந்த கண்ணூர். என்னடா கண்ணூரை நம்ம செய்யலான்னு வந்தோம், கண்ணூர் எங்களை வச்சு செஞ்சிருச்சு. நாளைக்கு தான் கிளம்ப வேண்டியது. ஆனால் நீ உடம்பு சரியானாலும் இன்னைக்கே நான் கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. 5 பேர். சார் 5 டிக்கெட்டு. ஈரோடு 5 டிக்கெட். ஈரோடு சென்னை எக்ஸ்பிரஸ் 5 டிக்கெட்டா? இப்போ 7:10 தானே டைமிங். எத்தனை பிளாட்ஃபார்ம்? ஸ்கேன் 3ஆம் பிளாட்ஃபார்ம். ஸ்கேன் எங்க? இதா? ஈரோடு டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ ஏற வேண்டியதான். அது எதோ 4ஆம் பிளாட்ஃபார்மா? பிளாட்ஃபார்ம் 2, 3. பிளாட்ஃபார்ம் 4 எங்கிட்டு போகணும்? 3ஆ 4ஆ? திரும்பி ஓடி போய் கேட்டுவாங்க. எங்க? சார் சென்னை எக்ஸ்பிரஸ் எத்தனை பிளாட்ஃபார்ம் இது? 3. ஈரோடு போடுது 3ஆவது தான். 3ஆவது பிளாட்ஃபார்ம். சீக்கிரம். இந்த ட்ரெயின் தான்டா. இந்த ட்ரெயின் தான். ஓடி. ட்ரெயின் வந்துருச்சு, வா. இங்கதான் இறங்கணுமா? தெரியலையே. வந்துட்டோம் ரெடியா. ட்ரெயின்ல ஏற போறோம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, ட்ரெயின் எடுத்துருவான். அதனால வந்துட்டு கண்ணூர் சீரியஸை இதோட முடிச்சுக்குவோம். உடம்பு சரியாக நாங்கள் உட்காந்துருக்கோம். அதனால் கண்ணூர் சீரியஸ் இதோட முடிச்சுட்டு வேறு சீரியஸில் திரும்பி மீட் பண்ணுவோம். உங்களிடம் விடைபெறுவது வெங்கட் மஜா விளாக்ஸ். ட்ரெயின் எடுத்துட்டான், நாங்களும் கிளம்புறோம். பை.